now we are blessed with the Father, Son and the Holy Spirit. Okay, the triune God is dwelling with us. Amen. அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இந்த அறியவில்லையான்னு கொரிந்தியர் 3:16 அறியாதிருக்கிறீர்களா? இவன் என்ன சொல்றான்? அறியாம இருந்தேன். அப்போ என்ன காட், ஸ்பிரிட் ஆஃப் காட் என்ன பைபிள்ல சொல்றேன்னா, அறியப்படு, அறியறதுக்கு முயற்சி எடு, கவனி, வாசி, தியானி, தேடு, கண்டட, பத்திரப்படுத்து, பத்திரப்படுத்து. ஓகே. என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ஆண்டவர் சொல்றாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். நீ காடை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுன்னா, உனக்குள்ள வந்த என்னை நீ கண்டாய் என்றால் நீ ரியலாவே காட் என்ன பண்ணலாம்? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஆமென் சொல்லுங்க. எனக்குள் வந்த கிறிஸ்துவை அறியும் அளவே காணாத தேவனை நான் அறியக்கூடிய அளவாய் இருக்கிறது. சொல்லுங்க, மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசுவை அறியும் அளவே காணப்படாத தேவனை அறியக்கூடிய அளவாய் இருக்கிறது. இயேசுவை கண்டவன், இயேசுவை கண்டுபிடித்தவன், இயேசுவை அறிந்து கொண்டவன் பிதாவாகிய தேவனை அறிந்து கொள்கிறான். வாசிங்க. அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். சொல்லுங்க, நாங்க நம்புறோம். என்ன நம்புறோம்னா, இயேசுக்குள்ள பிதா இருக்கிறாரு, பிதா இயேசுக்குள்ள இருக்கிறாரு, இயேசு எங்களுக்குள்ள இருக்கிறாரு, ஆகையால பிதாவானவரும் எங்களுக்குள்ள இருக்கிறாரு. இதை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, now we are blessed with the Father, Son and the Holy Spirit. Okay, the triune God is dwelling with us. Amen. புதிய ஏற்பாடோட ட்ரூத் என்னன்னா, திரியேக தேவனாகிய தேவன் நம்மோடு கூட என்ன பண்றாராம்? வாசம் பண்ணுகிறாராம். ஆமென். அதனாலதான் நம்ம பாடுறோம், இதோ மனிதர்கள் தீயில் வாசம். இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னா, இயேசு வந்ததால, இயேசு உள்ள நுழைஞ்சதால. இனிமேல் நம்ம தேவனால நிரப்பப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஒரு நிமிஷம் அவரை யோசிச்சு சொல்லுங்க. மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே,